அடுத்த கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த ராஜ யோகம் பெரும் ராசி. ஆஹா. அப்ப யோகத்துல ஒரு சில யோகங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு கடகம் அப்படின்னாலே இமோஷனல் ஜாஸ்திங்க. தாய்ப்பாசம் உண்டு, அன்புக்கு ஏங்குறவங்க, நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. அறிவாளி ராசி. இந்த ராசி ரொம்ப குயிக்காக டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. இதுதான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள், ரயில்வே சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பெயர்ச்சி வருது, அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக. இந்த குரு பயிற்சி உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா பொருள் அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல, அப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா சண்டை கட்டாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது, அப்போ பெட்ரோல் இதாகுது, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை, பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாப்ல நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெற போறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறைய ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னன்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலு பெற போகுது. அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போக போகுது. அப்போ எல்லோரும் ஏங்கிக்கிட்டு இருந்த தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பயிற்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகாக அருமையாக சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பற்றி. இப்போது நம்ம இந்த 12 ராசியில் ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுத்தபடியாக கடகராசி. மிதுன ராசி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க. கடகராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில ஹம்ச ராஜ யோகம் பெரும் ராசி. அப்ப யோகத்துல ஒரு சில யோகங்கள் குரு பகவான் உச்சம் பெற்று எந்த ராசிக்கெல்லாம் கேந்திர ஸ்தானத்தில் வருகிறாரோ மிகுந்த யோகம். இந்த ராசிக்கு கேந்திர திரிகோணம் 1ஆம் வீட்டிலேயே வரும்போது மிகப்பெரிய பலன். 12 வருஷத்துக்கு அப்புறம் வருகின்ற யோகம் இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அம்சம் இப்படி இல்லை.
இதில் இது பார்க்கின்ற இடமெல்லாம் சுபமாக மாறுகிறது. அப்போ இந்த ராசிக்கு 5ஆம் இடம் ம். செவ்வாய் வீடுகள், அதாவது அதுவும் பலமாகுது. அதை விட முக்கியமாக ம். இந்த ராசிக்கு ம். 7ஆம் வீடு திருமணம், குடும்பம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட 2வது அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு கடகம் அப்படின்னாலே இமோஷனல் ஜாஸ்திங்க. ம். தாய்ப்பாசம் உண்டு, அன்புக்கு ஏங்குறவங்க, ஆமா. நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விட்டு கொடுத்து போவாங்க. ம். அறிவாளி ராசி, ம். அதாவது எந்த அளவுக்கு இமோஷனல் இருக்கோ இவங்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடகம் உலகத்தை ஆளும் ராசியில் ஒன்று. ம். இப்போ கடகராசி வேறு தமிழ்நாட்டில் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. ஆமா, ஆமா. யாருமே ப்ரிடிக்ட் பண்ண சொன்னா. அப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி அவ்வளோ அற்புதமாக இருக்கிற காலகட்டம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ராசிக்கு முதல் விஷயம் திருமண யோகம். ம். திருமணம் பிரிவினை இருந்தவங்க சேர வாய்ப்பு உண்டு. ம். அப்போ கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறது. அப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கரெக்டான பதில் என்ன அது கிடைக்க போகுது. ம். திருமண வயதுடையவங்களுக்கு ஜாதக பொருத்தம் இப்போ தான் அமையிற மாதிரி அமையும். ம். எத்தனை நாளாக பார்த்தேன் ஏன் வரல, ம். இது ஆல்ரெடி பார்த்தோம் சார், ஏதோ ஒன்று சொன்னாங்க சார், வேணாம் தட்டி போனதுன்னா திருப்பி வரும். அப்போ தவற விட்ட ஜாதகங்கள் திருப்பி வரும். ஆனால் ராகு கேது பரிகாரங்கள் ஒன்று பண்ணிக்கணும். இவங்களுக்கு என்னென்னா திருமணத்துக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் கேட்டு வந்தாலே யோகம். ஓ. சுயம்பர யூடியூப்ல கூட இருக்கு, கேட்டு ஓகே. வந்தாலே ஆமா, திருமண இருக்கு. அமைப்பு வந்துடுது. ம். ம். இது 21 நாள் தொடர்ந்து. ம். சார் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா எனக்கே நானே அப்படி பண்ணி தான் வந்தேன். இப்போ எங்களுக்கு திருமணம் எங்களுக்கு தெரிஞ்சனால நான் பண்ண 13வது நாளே ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ திருமண யோகத்துக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் யோகினி யோகினி நோட் பண்ணிக்கோங்க அந்த மந்திரத்தை. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது மிகப்பெரிய யோகமாக பொருளாதார விருத்திங்க. ம். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான்றது நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு வெளி மாநில யோகத்தை கொடுத்துட்டு இருந்தது. ம். நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அப்போ 2 எக்ஸ்ட்ரீம். ம். சரி, நான் கவர்மெண்ட் வாய்ப்பு எனக்கு கிடையாதுங்க, எனக்கு ப்ரைவேட் தான். அப்போ வெளிநாட்டு பாருங்கள், சொந்த ஸ்டேட் விட்டு வேறு ஊர், சேஃபஸ்ட்டு ஜாபஸ்ட்டு ஹையஸ்ட்டு போஸ்ட்டுக்கு போகக்கூடிய அம்சம் வந்தாச்சு. ம். ஆல்ரெடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கும், ம். வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் வர நேரம். ம். ஆனால் இந்த ராசி ரொம்ப குயிக்காக டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. இதுதான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள், ரயில்வே சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள், ம். இந்த ராசிக்கு மாணவர்கள் சம்மந்தப்பட்டது என்ன படிக்கலாம். இப்போ எங்களுக்கு வர ஃபோன் கால்லாம் பார்த்தீங்கன்னா, ம். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சப்ஜெக்ட் என் குழந்தை நல்லா இருக்கணும், ஆமாம், குழந்தை நல்லா படித்து சேஃபாக இருந்தால் என் சந்ததி என் தலைமுறை நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ படிப்பு ரீதியாக என்ன சப்ஜெக்ட் அவனுக்கு செட் ஆகும், ம். எதில் ஷைன் பண்ணுவான், என்ன வேலைக்கு போவான், இந்த வேலைக்கு போகிற ஃபீல்டாக பார்த்து சூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த காலேஜ் இப்போ ஒரு சில ஜாதகத்தையே சொல்லலாம், பெண் பெயர் கொண்ட காலேஜ், இந்த ஊர் வட்டார பகுதி இருக்கும், ஹாஸ்டல் தான் தங்கி படிக்கணும், வெளிநாட்டு தான் சென்று படிக்கிற யோகங்கள், இப்படி பிரிச்செல்லாம் சொல்லலாம். அப்படிலாம் சொல்லும்போது அவங்க ரைட் பார்த்தா இருக்கும். ஒரு அம்மாட்ட சொன்னேன், அவங்களுக்கு உங்களுக்கு அந்த கேதுவோட அம்சமும் சூரியனோட அம்சம்லாம் வந்திருக்குமா, அப்போ நீங்கள் அந்த சேர்த்துங்க. அவங்க ஒரு வயதானவங்க பேராக இருக்கலாம், இல்லை கடவுள் பேர், இந்த மாதிரிலாம் வரணும். அவங்க பார்த்தீங்கன்னா மகரிஷி அப்படின்னு ஒரு ஸ்கூலில் சேர்த்துனாங்க, அங்கே தான் சைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு வேற ஒரு பிராண்டிங் ஒரு பேர், அந்த பேர் கேட்டதுக்கு வேணாம் அப்படின்ட்டேன். அப்போ அவங்களுக்கு இப்படிலாம் சூஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்குங்க. பண வரவெல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக பண வரவு இவங்களுக்கு பண வரவும் உண்டு, சொத்து சுகமும் உண்டு. இப்போ பண வரவு பார்த்தீங்கன்னா நகை மூலமும் வரலாம், ஆல்ரெடி மெச்சூரி ஆகி வரக்கூடிய வம்சம் உண்டு. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பண வரவை ஒரு சில ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணணுங்கிறாங்க, வாங்கணுங்கிறாங்க. இப்போ லோன் சம்மந்தப்பட்டது போட்டு இப்போ இந்த வகையெல்லாம் பண வரவு வருது. இப்போ லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் ஒன்று பார்க்கணும். ஏன்னா உலகளவில் ஒரு ஜாபு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் சினோரியாக மாறப்போகுது. சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய்க்காங்க. ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசியில் கடகராசி உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ட்ரேடிங் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில் பணம் விட்டதெல்லாம் இந்த ராசி தான். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பண வருவாய் அதை ஈட்ட வேண்டாம், வேறு வகையில் ஈட்டிக்கங்க. இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக குயிக்கஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் என்ன. இந்த ராசியை ஹெல்த்தை பார்த்துக்கணுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் குரு 6ஆம் அதிபதியாக உடலுக்கு உடல் எடை அதிகரித்தல், புரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொருளை கவனமாக சாப்பிடணும். புரோட்டீன் தேவை, ஹெவி ப்ரோட்டீனாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபைபர் கண்டென்ட் இந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா குருங்கிறது கொழுப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உடல் எடை அதிகரிக்க, ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டிடும், அந்த கொலஸ்ட்ரால் எண்ணிக்கை கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சூப்பராகவும், ஹெல்த் ரீதியாக கவனமாகவும், உறவில் வலுப்பெறுகிற காலகட்டமும், கூட்டில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாக புது பிஸ்னஸ் டெவலப் பண்ணக்கூடியது, பெண்கள் நிறைய ஆண்டர்ப்ரனர் ஆகும் வருடம் இந்த வருடமாக இந்த கடகராசிக்கு இந்த குருபலம் கொடுக்கின்றன. மொத்தத்தில் கடகராசி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கரெக்டாக? ரொம்ப நன்றி ஐயா. கடகராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உண்மையிலேயே
இப்போ இருக்கிற இந்த குரு பயிற்சி கடக ராசி ரொம்ப மறக்க முடியாத ராசிகள்லாம் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ கடகராசி உள்ளவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பணம் வருமா, அதை பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சியை என்ஜாய் பண்ணுங்க. நேயர்களே, அழகா இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.